Hello ladies and gentlemen, in this video I discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USD சொல்லி நம்ம எல்லாத்தையும் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கோல்டு வந்து 1.3% தான் இன்றைக்கி மொமெண்டம் இருந்துச்சு. போன வாரம் மாதிரி அதை போன வாரம் வெள்ளிக்கிழமை மாதிரி உங்களுக்கு பெரிய அளவு மொமெண்டம் இல்லை. ஸோ இது என்ட்ரி செட்டப் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக எனக்கு பொறுத்தளவு இன்றைக்கி ஸ்விங் ஒரு ட்ரேடு கிடச்சிது. ஓகேங்களா, காலைல அது வந்து பிரேக் ஈவன் ஹிட் ஆயிடுச்சு. தென் வேறு எதுவுமே ட்ரேட் செட்டப் வரவே இல்லை இன்றைக்கி. தென் ஸ்கேல்பிங் நம்ம நாளைக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி அவுட் ஆஃப் செஷனோட என்னால் கரெக்டாக பார்க்க முடியல. ஓகேங்களா, ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு லேட் பண்ணிட்டாங்க டீமு. ஸோ அதனால் ஸ்கேல்பிங் நாளைக்கு பார்க்கலாம். இப்போது யூஎஸ்டி ஜேபிஐயை பொறுத்தளவு இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோ, ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம. இது 2 மேஜர் லோ, மேஜர் ஹைஸ் அண்ட் லோஸ். லோ பிரேக் பண்ணாலும் நல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1:6 ஆர் 7 வரும். ஹை பிரேக் பண்ணாலும் ஒரு 1:5 வரைக்கும் மேலே போகும். ஓகேங்களா, ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் நான் வந்து ரிஸ்க்கை நான் பார்க்குற மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி அந்த ரேஞ்சு பார்க்கலாம். ஸோ நீங்கள் எப்படி ஒரு பார்ப்பீங்க அப்படின்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நான் கடைசி நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போது சில்வரை பொறுத்தல இந்த ஸ்விங் ஹை போனீங்க அப்படின்னா 1:4 கேப்சர் பண்ணலாம். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே நான் கடைசியாக சொல்கிறேன். அது எப்படி நம்ம கேப்சர் பண்ணலாம், எந்த மாதிரி செட்டப் யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஒரே செட்டப் தான், நார்மல் டெக்னிக் அனாலிசிஸ் தான். ஸோ அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும், அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி லோ போச்சு அப்படின்னா 1:2, 2.5 அந்த ரேஞ்சுன்னு கேப்சர் பண்ணலாம், 2.15 வரைக்கும். தென் யூஎஸ்டி கார்டை பொறுத்தல பார்த்தோன்னா இந்த ஸ்விங் ஹை மொத்தத்தில் ஒரு 1:1 தான் கேப்சர் பண்ண முடியும். பட் ஆனால் லோ வரத்தில் லோ மேக்ஸிமம் மோஸ்ட் ப்ராபப்ளி வர வாய்ப்புகள் இல்லை. பட் வந்தாச்சு அப்படின்னா 1:5க்கு புக் பண்ணலாம் தாராளமாக யூஎஸ்டி கார்டில். தென் யூரோ யூஎஸ்டி. ஸோ யூரோ யூஎஸ்டியை பொறுத்தல பார்த்தோன்னா இந்த ஸ்விங் லோ அது கீழே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ரேஞ்சை மட்டும் கரெக்டாக ஸ்ட்ராங்காக பாடி க்ளோஸ் ஸ்விங் என்ட்ரி எடுத்துருவோம். ஆனால் இந்த லோ மட்டும் கரெக்டாக பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு அப்படின்னா 1:6 ஆர் 7 வரைக்கும் கேப்சர் பண்ணலாம் இன் யூரோ யூஎஸ்டியில். அப்படி இல்லை அப்படின்னா 1:2 அந்த ரேஞ்சுக்குள்ளே புக் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஓகேங்களா, அதாவது இந்த ஓபி வரைக்கும் முடிச்சு விட்டுறலாம். தென் இந்த ஸ்விங் ஹை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1:2-3 வரைக்கும் தான் கேப்சர் பண்ண முடியும் யூரோ யூஎஸ்டியில். நம்ம யூஎஸ்டி ஜேபிஐயில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, யூஎஸ்டி கேட் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தென் பிடிசியை பொறுத்தல பார்த்தோன்னா அதுலேயுமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பிடிசி பொறுத்தவரை டவுன் சைடு பொறுத்தவரை ஒரு 1:3 அந்த ரேஞ்ச் தான் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அப் சைடு வந்து 1:10 ஆர் 11 வரைக்கும் கூட கேப்சர் ஆகும். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மளோட பேஷன்ஸை பொறுத்து தான். ஓகேங்களா, ஸோ அப் சைடு பொறுத்தல 1:11, 12 வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. டவுன் சைடு பொறுத்தல 1:3 வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய இதில் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதெல்லாம் நான் இப்போ இன்னும் ஒரு பேரை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அசட்டை பார்த்துட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம். யூஎஸ் ஆயில். ஓகேங்களா, ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்தல இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோக்குள்ள ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணலாம். ஹையை பொறுத்தல 1:1 கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் ப்ரோ அப்படின்னா இந்த ஸ்விங் ஹையை பாடி க்ளோஸ் பண்ண உடனே இது வரைக்கும் டாரப் பண்ணலாம். ஒரு 1:3 ஆர் 4 வரை கிடைக்கும். லோ பொறுத்தல அந்த ரேஞ்சாக 1:2 தான் கிடைக்கும். இதில் கொஞ்சம் வேணும் ப்ரோ அதிகமாக வேணுன்றவங்க இந்த ஸ்விங் லோ பாடி க்ளோஸ் பண்ணோடனே கீழே பார்த்தோம்னா 1:3 ஆர் 4 வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அது என்னது நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க, எப்படி நான் சொல்கிறதெல்லாம் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு வீடியோ இருக்கும், ஸ்கேல்பிங் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். அப்படி இல்லை அப்படின்னா இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண தெரில அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க. ஓகேங்களா, இல்லை அப்படின்னா ஐஎம் ட்ரேடர் மாதம் கரெக்டாக நேம் போடுறேன், ஐஎம் ட்ரேடர் _8592 போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல்பிங் கன்ஃபர்மேஷன் வீடியோ அப்படின்னு போடுங்க. பார்ட் 1 பார்ட் 2 வரும். ஸோ அது ரெண்டையும் பாருங்கள், பார்த்து பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பையும் இருக்கும், செல் இருக்கும், அதான் பார்ட் 1 பார்ட் 2. அதை பேக் டெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு போதுமான அளவு தான். ஓகேங்களா, ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு நான் சொல்கிறது எல்லாமே அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ட்ரேடு கிடச்சிச்சு அப்படின்னா நான் சொல்கிற ரேஞ்சு வரும். ஓகேங்களா, அதே மாதிரி ரூல்ஸ்லாம் இருந்து பக்காவாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற அந்த ஆர்ஆர்லேருந்து எல்லாமே ஈஸியாக கேப்சர் ஆகும். ரொம்பவே ஈஸி தான். ஓகேங்களா, ஸோ ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது. பிரேக் அவுட் இருக்கணும், ஃபிபோனாக்கி இருக்கணும், என்ட்ரி செட்டப் பார்க்கணும், அது மார்க்கெட் வரணும், அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், நான் ஓவரில் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் சொல்லி இது கால்ஸ் கிடையாது. இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தோம். கமெண்ட்டில் ஃபில்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா.